ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸ்போர்ட்ஸ் சீனியர் ஜூனியர் ஜமக்கே சீசன் 2 பார்ட் நம்பர் 10 பார்த்தலாங்களா? நிறைய எக்ஸ்பெக்டேஷன்களோட இருக்கீங்க போல். ஸோ வாங்கடா, என்ன லாஸ்ட்டாக நடந்த ரீக்கா பார்த்துட்டு அப்படியே வீடியோ கால் போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சீனியர் வந்து உங்ககிட்ட வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரா. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. சீனியர் சீனியர் முடியல. சீனியர் சீனியர் வேணாம் வேணாம் சீனியர், வேண்டாம் 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 சீனியர் சீனியர் வேண்டாம் வேண்டாம். என்ன பண்ணுறீங்க? வலிக்குது வலிக்குது, வேண்டாம் வேண்டாம். சீனியர் 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 ப்ளீஸ் 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 சீனியர் சீனியர். சம்டைம்ஸ் வந்து அவர் கொடுக்குற பெயினில் உங்களால் பேர் பண்ண முடியல அப்படின்றப்போ ரொம்பவும் கத்த முடியாது இல்லையா? வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, சத்தம் போட்டால் என்னாச்சு ஏதாச்சும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாயை பொத்திட்டு அழறீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பில்லோவை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ அழறீங்க. அவரை பார்க்கும்போது அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக தான் ஏற்கனவே வந்து ஸ்வெட்டாக ஒரு மாதிரி வந்து அஸ்தட்டிக் லுக்கில் அப்படியே இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களோட ரூமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியரே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே அவர் ரொம்ப ஃபோர்ஸாக இங்கே பாரு எப்படி சொன்ன அந்த வார்த்தை, எப்படி சொன்னேன் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. எப்படிடி மாட்டிக்கிட்டியா? சொல்லு, மாட்டிக்கிட்டே தான் ஃபீல் பண்ணியா நீ? சரியா? நான் அதெல்லாம் கேட்கல. மாட்டிக்கிட்டேன்னு எப்படிடி ஃபீல் பண்ண? உன்னை அப்படி தான் பார்த்தனா? உன்னை எப்படி ட்ரீட் பண்ணா? சீனியர் என்ன பேசுகிற? நான் உன்னை அதெல்லாம் கேட்கவே இல்லை. வேன் இங்கே பாரு. என்ன பண்ணுறீங்க? சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். வேணாம், வீடு இது. என்ன பண்ணுறீங்க சீனியர்? என்ன பாருங்க, என்னால் முடியல, விடுங்களேன். எப்படி விட சொல்கிற? மாட்டிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை எப்படி வந்தது? என்னால் இப்போ வரைக்கும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எவ்வளோ குடிச்சிருக்கேன், இப்போ கூட ஸ்டடியாக இருக்கண்டி, அதை என்னால் மறக்கவே முடியல. எப்படி இவ சொன்னா? என் பொண்டாட்டி எப்படி என்கிட்ட சொன்னா அப்படின்னு எனக்கு வலிக்குது. பாரு இது வரைக்கும் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டை காமிக்கிறாரு பின் பண்ணி. நீங்கள் இப்போ தான் அப்படியே கண்ணில் இருக்கிற டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. என்ன புரியல, தெரியல. அதான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு தானே ஃபீல் பண்ணுற. எப்படி இதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல? புரியாத சீனியர் வலிக்குது, விடுங்களேன். என்னால் சுத்தமாகவே முடியல, ரொம்ப வலிக்குது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் மேலே உங்களுக்கு உன் மேலே என்னடி வைக்க சொல்கிற? என்ன வைக்க சொல்கிற? வச்சதுக்கெல்லாம் வச்சுட்டி நல்லா? என்னடி வலிக்குது. என்ன பண்ணுறீங்க சீனியர்? வலிக்குது, என்னால் முடியல. ஏன் பண்ணுறீங்க அப்படி? என்னால் கத்தவும் முடியல. ஏன்டி நீ கற்றுக்கிட்டு? நான் கத்தவா? வேண்டாம் சரி, வேண்டாம். இல்லடி, இல்லை, இதை கீழே உன் அப்பா அம்மா வரை கேட்கட்டும். சீனியர், நீங்கள் எனக்கு இப்போ கொடுக்குறது கூட பெயின் இல்லை. நீங்கள் இதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் அதை விட பெரிய அசிங்கம் ஒன்றுமே இல்லை. ஒரு பொண்ணாக என்னை யோசிச்சு பாருங்கள். ஏன் இதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கோவம்? நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பாக தெரியல, நான் பண்ணுறது மட்டும்தான் தப்பாக தெரியுதா? நான் வந்து கேட்டேன்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை எங்கேயும் கூப்பிட்டு போயிடுங்க, எனக்கு பயமாக இருக்குது சொன்னேன்ல. அது எல்லாம் கேட்கல. ஆனால் நான் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியுதுல்ல. இப்படி தான் என்ன இப்படி தான் ஒன்று என்னடி? இப்படி தான் ஒன்று ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ண வைக்கிறடி, ட்ரீட் பண்ண வச்சுட்டேன். வரணும் இல்லை,
பாருடி, என்னை செவில் அடிச்ச கூட சரிடா என்னை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு நான் வார்த்தை வந்து திரும்ப நான் கேட்டுக்கலாம், அதை கேட்கல. இதுதான் உனக்கு கோவம் அப்படின்னு நீ அதை தாண்டி பண்ணியிருக்கணும். எப்படிடி அவன் உன்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்னா நீனும் கையை பிடிச்சிட்டு போகிற, எப்படி அதை கூட எப்படி அந்த சைக்கோக்கிட்ட இந்த இல்லைடி, இல்லை என்னால் முடியலடி, வலிக்குது, அவ்வளோ வலிக்குது. இங்கே அவ்வளோ இருக்குது. அந்த ஒரு வார்த்தை இன்னும் கொல்லுடி. என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு செடி சட்டையை பிடிச்சி கேட்டல எனக்கு நீ வேணாம், என் பழைய சீனியர் தான் வேணும்னு சொல்லி கேட்டல. லவ்வாக பார்த்தேன்டி. ஆனால் நீ எப்போ என்கிட்ட மாட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியோ அதில் பார்த்தேன்டி கண்ணில் என் மேலே உனக்கு வெறுப்புன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. மறைக்காத. இல்லை என்னடி, என்ன இல்லை, அதானே உண்மை. ஆமாம் உன்னை வெறுக்கிறேன், இப்போ தான் வெறுக்கிறேன். என்ன பண்ணுற, இவ்வளோ வலிக்குதுன்னு கத்துறேன், துடிக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக ரொம்ப அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்கே வந்து என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இப்போது உங்கள் அம்மா வந்து என்னாச்சு ஏன் சினி அம்மா சீனியர் விடுங்க சீனியர், அம்மா சீனியர் விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நீங்கள் கத்துவீங்களா? அவர் என்ன பண்ணியிருப்பார், டக்குன்னு அவர் எதுவுமே ட்ரெஸ் எதுவும் இது பண்ணல, அப்படியே உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணி விடுறாரு, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கரெக்ஷன் பண்ணி விடுவாரா? என்னால் முடியல, ஏன் இப்படி? சரிடி, சரி சாரிண்ணே, சாரிடி, அழாத, பேசு, அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி இப்போது என்ன பண்ணியிருப்பாரு? என்னம்மா, என்னடி சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, கனவுல ஒரு மாதிரி நரி பூனை அந்த மாதிரி என்னை ஏதோ துருத்துற மாதிரி அப்படி இருந்துச்சும்மா. என்னை ஏதோ கொதற மாதிரி கனவு கண்டம்மா. அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சா, அதான் இருந்துச்சு, அழுந்து கொத்திட்டம்மா. வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் படுக்கிறேம்மா, எனக்கு தூக்கம் வருது, போம்மா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துட்டமா சொல்லியிருப்பீங்களா? சரி ஓகே விடு, ஏதாவது இந்த மாதிரி தான் அப்பப்போ பயப்படுற கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவும் போயிருப்பாங்க. இங்கே அப்படியே ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பாரு, முன்னாடி வேண்டாம் ப்ளீஸ் இது போர், வேண்டாம், என்னால் முடியல, திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க, என்னால் முடியல, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல தானே? இங்கே பாருங்கள், உங்களை நான் ரொம்ப 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 விரும்புகிறேன், ஆனால் உங்களுக்கு அது புரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்து அன்றைக்கி கேட்டேன், என்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தலை. இப்போது வந்து என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. எனக்கு என்ன பேசுகிறது, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு நான் யாரை நம்பணும், யார் பின்னாடி போகணுன்னே தெரியல. வீட்டில் சொல்கிறது கேட்பண்ணா, நீங்கள் சொல்கிறது கேட்பண்ணா, எனக்கு புரியல. இதுக்கு தான் லவ்வே பண்ணக்கூடாது. இந்த பொண்ணுங்கள்லாம் யாருக்கிட்டையும் கெட்ட பேரே வாங்கக்கூடாது. ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும்னா அது ஒரு ஜடம் மாதிரி இருக்கணும், பிடிச்சதெல்லாம் தூக்கி போட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்களா? அவர் உங்களே பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டு உங்கள் கண்ணம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துக்கிட்டு சரிடி அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப அப்படியே காம் பண்ணிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே ஏன்னா அப்படியே செவந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கங்கே அப்படியே கேசஸ் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருப்பார். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி அந்த இரிட்டேஷனாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படி தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களா? அவர் உங்ககிட்ட அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வாமா அப்படியே
நிறைய அப்படியே பேசிகிட்டே அப்படியே படுக்க வச்சுருப்பாரு. நீங்களும் நல்லா டயர்டாக தூங்கிட்டே இருப்பீங்களா? காலையில் நீங்கள் எப்போவுமே காலேஜ் போகிறதுக்காக ஒரு 6:30 7 அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிருவீங்க. இன்றைக்கி 7 ஆகியுமே நீங்கள் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுவாங்க. மா இருமா, இன்னைக்கு இன்னைக்கு நான் காலேஜ் போகல. என்னடி சொல்கிற? ஆ ஏன்? மா கொஞ்சம் வயிறு வலிக்குதும்மா, பீரியட் டேட்டுமா. என்னடி டேட்டா? போன வாரம் தான் சொன்னேன். தெரியலம்மா, இர்ரெகுலர் பீரியடான்னு தெரில. ஒரு மாதிரி வயிறு வலிக்குதும்மா, வயிறு வலிச்சு பீரியட்மா, படுக்கிறேம்மா. நான் ஒரு ஒரு 9 மணி 10 மணிக்கே எழுந்திரிச்சு வரேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்கள் அந்த டோனை மாற்றி மாற்றி பேசியிருப்பீங்களா? சரி ஓகே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் அப்படியே விட்டுருப்பாங்க. ஏன்னா காலேஜ் போகிறேன்னு சொல்லி நேரமாக கிளம்புனா தான் கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க, நீங்கள் வந்து ஜிம்மினை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போது ஜிம்மின் தான் உடனே, ஏய் சரி ப்ளீஸ் பேசாதீங்க, எப்போ போகிறீங்க, ப்ளீஸ் யாரு கண்ணையும் மாட்டாமல் போயிடுங்க. இல்லடி. அப்புறம் அப்புறம் என்ன, வீட்டில் எப்போ மாட்டிக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். ஏன் முன்கதை வழியாக போகிறதுக்கு பிளான் இருக்கா? சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? இப்படி போனீங்கன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? போங்க, அதுதானே உங்களுக்கு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்களா? இல்லடி, உன்னை எப்படியே விட்டுனா எப்படி? ஓ, என் மேலே கரிசனமா? ஆ, எனக்கு அந்த கரிசனெல்லாம் நைட்டு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போது என்னால் முடியல. அவங்க பார்த்தாலே எனக்கு கோபமாகவும் வெறுப்பாகவும் வருது. வேண்டாம், தயவு செஞ்சு போயிடுங்க. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஏதாவது என்ன பண்ணிக்கலாமான் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. போயிடுங்க ப்ளீஸ், போங்க போங்க, என்ன அழ வைக்காதீங்க, தயவு செஞ்சு போகிறீங்களா? போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருப்பீங்களா? நீங்கள் அப்படியே ஜிம்முன்னு, ஏய் கத்தாத, எதக்கடி கழுற, பாரு பாருடி, ஜிம்முக்கு இங்கே பாரு பாரு. என்ன திரும்பவுமா? ஏய் வாய் முடி. ஆனால் உன்னை திரும்பவுமான்னு எப்போ பாரு இதே நினைப்பில் தான் இருந்துகிட்ருப்பாங்களா? ஆமாம், என்கிட்ட நீங்கள் ஏய் ஓ இது பாரு, வா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். இல்லை வா அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிருப்பார். அப்படி தான் அங்கே பாத்ரூமில் உங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணியிருப்பார். நீங்களும் அப்படியே பாத் பண்ணிவிட்டு அவர் கூடவே வந்திருப்பீங்க. அவரோட ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கூட வந்திருப்பார். நீங்கள் வந்து அவர் அதாவது நைட்டு வந்து பார்த்துருப்பீங்க தான். பட் ஆனால் அது இருட்டாகவும் கொஞ்சம் ஆஸ்தட்டிக்காக பேக்ரவுண்டில் க்ரீன் லைட்டாகவும் இருந்துருக்கும். இப்போது டே லைட்டில் வந்து அப்படியே நம்மளோட ஸ்கின் டோனு கூட அப்படியே அப்படியே ரொம்ப அப்படியே கிளியர் கட்டாக தெரியும்ல. இப்போது அவரும் அப்படி இருக்க, நீங்களும் அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் குளிச்சுட்ருக்க அந்த சீனே, அந்த அட்மாஸ்ஃபியரே வேறு மாதிரி இருக்கும்ல. ஒரு மாதிரி ஆக்வர்டாக அப்படின்ற மாதிரி தானே இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும்ல. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வேண்டாம், நீங்கள் கிட்டே இருக்காதீங்க, தூரமாக போங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஹர்ட் ஆகுது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்க போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க. பட் அவர் எதையுமே கேட்டிருக்க மாட்டார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆஸ் அ ஹஸ்பண்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணியிருப்பார். லாஸ்ட்டாக அங்கே எதுவுமே நடந்திருக்காது. அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் இன்றைக்கி தான் ஸ்போர்ட்ஸ் மீட் இல்லையா? ஸோ ஜிமின் இல்லைன்னு சொல்லி அங்கே ஜிமினை தான் எல்லோரும் தேடுறாங்க. மெயின் லீடு வேறு அவர். ஃபோன் மேலே ஃபோனுங்க கால்லேருந்து அடிச்சுட்டே இருந்திருக்கும். சைலண்டில் வேறு இருந்திருக்குமா. இங்கே குளிச்சுட்டு இங்கே உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு அவர் இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஓ நாடா பண்ணி வச்சுட்டேன். பொடி நான் கிளம்புறேண்ணே, இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மீட்ரி, ரெஸ்டடு, நான் கால் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவார். ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசணும்னு தோணுது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த கோவம் குறையவே இல்லை. நைட்டு அவர் பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. கோவமாகவும் வருது, பட் அந்த கோவம் டக்குன்னு அப்படியே காணா போயிடும்ல. இப்போ அப்படி தான் உங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாகவே இருக்கா? இவர் வந்து கிளம்போது, ஏய் பார்த்துக்கோ, நான் கால் பண்ணுறேன், கால் பண்ண முடியலன்னா கூட காலேஜ் நாள் பார்க்கலான்னு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி கஷ்டமாக போகிறாரு.
தப்பு பண்ணிட்டோமோ ஒரு வேளை அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாகவே அப்படியே கிளம்பி போகிறாரு. கீழே பார்த்தா உங்கள் அப்பா வந்து அப்படியே வாக்கிங் அப்படியே போயிட்டுருக்காரு. சும்மா ஒரு வாக் போவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்காரு. இங்கே ஜிமின் வந்து பார்த்து பார்த்து அப்படியே பொறுமையாக அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே தாண்டி குதிச்சு அப்படின்னு சொல்லிலாம் அப்படியே கிளம்பிட்டாரு. அப்போசிட்டில் காலேஜே அப்படியே ஜிம்மின் எங்கே சீனியர் எங்கே அப்படின்ற மாதிரி தான் அங்கே தேடிட்டு இருக்காங்க. ஏய் எங்கடா போனேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்? சாரி கோச் சரி போ போய் உன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இது பண்ணிட்டு வா. என்னடா டல்லாக இருக்க மாதிரி இருக்க? இல்லை கோச் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன்னு சொல்லி அவர் மாட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு அங்கே அவரோட டீமோடு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆவாரா. அப்படியே அங்கே இருக்கிற கிரவுண்டில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஜிமினோட பேரை தான் சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இங்கே தயங்குக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி கட்டுப்பாகுது. இவன் பேர் நம்ம காலேஜில் இப்படி எதிரொலிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான். இங்கே தியா வந்து வந்திருப்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மீட் தானே, சஸ்பெண்ட் ஆன பொண்ணாக இருந்தாலுமே கூட அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ரியா ஜியா அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பா, அதனால் தியா வந்திருப்பா. ஏய் இல்லடி எனக்கு ஒரு மாதிரி பரவாயில்லடி வாடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டு அப்படியே ஏய் ஜிமின் ப்ரோ செம்மையாக இருக்காடி அப்படின்னு சொல்லி ரியா சொல்லியிருப்பாளா. ஐயோ ஏய் ஆல்ரெடி கமிட்டட்ரி, அந்த பழம் வர இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, தேடுங்கடி அவளை. இல்லடி நாங்கள் வந்தோடனே பார்த்தோம், ஆளே காணோம். ஜிமின் ப்ரோ வர லேட்டாக தான் வந்தார். காலேஜே அப்படியே ஜிமின் எங்கன்னு தான் தேடிச்சு. சீனியர் இப்போ தாண்டி வந்தார். வேறு முகமே ஒரு மாதிரி மாறி இருந்தது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. நேற்று இவ காலேஜுக்கு வரவே இல்லை, என்னன்னு தெரியவே இல்லடி. என்னடி சொல்கிறீங்க? நான் வேறு அவள் நம்பரை வாங்கிட்டு போனேன் தவிர அவளுக்கு ஒரு கால் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தியா ஜியா ரியா எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போது இங்கே வந்து தயாங்க வந்து ஆல்ரெடி வந்து ஜிம்னோட பேர் வந்து இப்போ எதிரொலிக்குது அப்படின்ற மாதிரி தானே ஒரு கடுப்பில் இருந்துகிட்ருப்பார். இங்கே தியா வந்து ஜிமின் ப்ரோ ஜிமின் ப்ரோ அப்படின்னு சொல்லி இங்கே கத்திக்கிட்டே இருந்திருப்பாளா. அப்படியே என்னடா அது ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஜிமின் ப்ரோன்னு வந்து கத்துது. ஏன்னா காலேஜே வந்து சீனியர் ஜிமின் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கு. இங்கே ஜிமின் ப்ரோன்றது மட்டும் தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருப்பாரு. பார்த்தா தியா வந்து ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் கிட்ட பார்த்துருக்கவே மாட்டார். என்ன இவர் 2 வீக்ஸாக வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூர்ந்து கவனிப்போம்ல. ஒருத்தவங்க வரவே இல்லை, இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே இவ அப்படி ஒருத்தர் இருக்கால்ல, மறந்துட்டோம்ல, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா, இவ எங்கே போனா அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. இப்போ அவருக்கு இப்படி தோணுது, எங்கே போனா என்ன ஆனா, ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை அவருக்கு வருது. பட் ஆனால் எதுவும் கேட்கல. தூரத்தில் இருந்து அப்படியே தியாவே பார்த்துட்டே இருக்காருங்க தயங்க. ஏய் பாரு என்னடி ஜிமின் ப்ரோ ஏய் இங்கே பாரு ஆளு யாருடி, இங்கே பாரு நம்ம ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் மேட்ஸு. என்னடி சொல்கிற தயாங்க? பாருங்க எங்கடி காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது தியா வந்து தேடிகிட்டே இருக்கா. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தயாங்க வந்து அதாவது அங்கே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கங்கே நிற்பாங்க இல்லைங்களா, ஸ்டாஃப்ஸ் நிற்பாங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லைட்டாக கிராஸாக நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே அவருக்கு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரியும் அவரோட ஃபேஸ் உங்களை வந்து அப்படியே விசிபிளாக தெரிகிற மாதிரியுமே இருக்கும். நீங்கள் அப்படியே அடங்கிட்டீங்க, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் என்னடி? இல்லை மச்சான் அப்படியே உட்காந்துக்கிறேண்ணே, நீங்கள் கற்றுங்கடி, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே சேர பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே உட்காந்துருப்பா. தயங்க வந்து கவனிக்கிறாரு. என்ன நம்மளை பார்த்து அடங்கிட்டாளா? வாய்ப்பில்லையே, அவனும் அவ்வளோ பெரிய நல்லவளாம் இல்லையே. எனவே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை கவனிக்கிறாரு. சம்டைம்ஸ் வந்து அவர் சைடில் நிற்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கத்தி ஆரவாரமாக ரொம்ப அப்படியே எந்திரிச்சு அங்கே அந்த கிளம்ஸியாக அப்படியே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்கார வைக்கிறாரு, இது பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தியா அப்படியே பார்க்குறா. இல்லை நம்ம தான் விட ஜிமின் ப்ரோ அப்படின்னு சொல்லி திரும்ப சேராக பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே ஜிமின் வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. கோச்செல்லாம் அப்படியே சைடில் அப்படியே ஜிமினை கத்துறாங்க. அப்படியே அங்கே இருக்கிற கிரவுண்டு ஃபுல்லாகவே இப்போ ஜிமினை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு ஓ அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காடுறாங்க தலையில் கை வச்சுட்டு.
என்னாச்சுடி? என்ன? ஒன்றும் இல்லடி. அங்கே கோச் வந்து கத்திட்டுருக்காரு. நல்லா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம்மில் திரும்பவும் சேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ திரும்ப எந்திரிச்சு நின்றுட்டு ஜிம்மின் ப்ரோ ஜிம்மின் ப்ரோ ஜிம்மின் ப்ரோன்னு சொல்லி செம்மையாக கற்றுருப்பீங்களா? ஜிம்னு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துருப்பாரு. தியா அப்படின்னு சொல்லி சின்னதாக, அதாவது இந்த காலேஜில் 2 கேர்ள்ஸ் தான் அவருக்கு ரொம்ப தெரியும். ஒன்று ஒயினுக்கு அப்புறம் நீங்கள், அதாவது தியா. ஓகேங்களா? தியாவை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பூஸ்டப்பு, நம்ம லவ்வில் வந்து கை கொடுத்த ஒரு பொண்ணு, சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக இவ எப்பவும் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்போது தியாவை பார்த்தோன்னே ஒரு சின்னதாக ஸ்மைலு, அந்த ஸ்மைல் பண்ணுறத வந்து அங்கே தயங்க அப்படியே பார்த்துருப்பாரு. இப்போ வந்து அந்த ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல ப்ளே அப்படியே கொடுத்துட்ருக்காரு. ஜிமின் ப்ரோன்னு சொல்லி திரும்ப வந்து தியா வந்து சேரப் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அப்படியே எல்லா கேங்கும் இப்போ வந்து ஜிமின் ப்ரோ அப்படின்னு சொல்லி ப்ரோன்னு சொல்லி அப்போது நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் சூப்பர் ரீ, ஒன்று பார்த்து சிரிச்சாரு சீனியரு. ஏய் அப்படிலாம் இல்லை, பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பண்ணிகிட்டே இருப்பீங்களா? தியா பண்ணிகிட்டே இருக்க அங்கே வந்து தயங்க அப்படியே பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்த ஃபேஸு இப்போ வந்து அப்படியே முறைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஏய் நான் கிளம்புறேன்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புறதுக்கு அப்படியே போவீங்களா? அப்போ தான் பிரின்ஸிபல் முறைக்கிறாரு அப்படின்றதே வந்து தியா நோட் பண்ணியிருப்பா. ஐயோ, இந்த சொட்டை பாத்தி நம்மளே இதுக்கு மறைக்குது. ஒரு வேளை தப்பு தான், காலேஜுக்கு வந்ததே தப்பு தான். போயிடுதியா, ஏதாவது ஒரு மாதன்றது இன்னும் ஒரு மாதம் இழுத்தாங்கன்னா அவ்வளோதான், அரியர் வச்சுருவோம், போயிடுதியா அப்படின்னு சொல்லி தியா அப்படியே கிளம்பியிருப்பா. இந்த தியா கிளம்புறத பார்த்த உடனே என்ன பண்ணியிருப்பார், பிரின்ஸிபல் வந்து ஒரு பையன்கிட்ட சொல்லி அப்படியே தியாவை ஸ்டாப் பண்ண வச்சுருப்பாங்க. என்ன? இல்லை, உன்னை வந்து பிரின்ஸிபல் வெயிட் பண்ண சொன்னார். ஏன்? உன்னை வெயிட் பண்ண சொன்னார், நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே திமிராகவே போகிறான். இப்போது அப்படியே அங்கே பிரின்ஸிபல் ரூமில் தான் அப்படியே தியா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பிரின்ஸிபல் மட்டும் வந்து அப்படியே, என்ன திமிரா, சஸ்பென்ஷனில் தான் இருந்துட்டுருக்க, உன்னை யார் காலேஜுக்கு வர சொன்னது? இல்லை சார். உன்னை யார் காலேஜுக்கு வர சொன்னது? என் பையனை பார்க்காம உன்னால் இருக்க முடியலையா? சார் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாங்க, சஸ்பென்ஷனில் இருந்தாலுமே கூட ஸ்போர்ட்ஸ் மீட்டு தானே அப்படின்னு சொல்லி அதனால் வந்துட்டேன். சாரி சார், இதனால் எதாவது தப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இப்போவே கிளம்பிடுறேன். நான் ஆல்ரெடி 2 வீக்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன், இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ். நிறைய ஆல்ரெடி 3 வச்சுருக்கேன், வேண்டாம் சார். என் வீட்டில் என் அப்பா நம்பி அனுப்பிச்சிருக்காங்க, நான் இதுக்கப்புறம் தேங்க்ஸ் சார் பார்க்க மாட்டேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார், ப்ளீஸ் படிப்பில் மட்டும் கை வச்சிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு. தியாவோட கேரக்டரே இது கிடையாது, இது டோட்டலாக அப்படியே வந்து பெக் பண்ணுற மாதிரி இப்போ கேட்டுட்ருப்பாளா. இங்கே அப்படியே வந்து உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன், உன்னோட ஆட்டிடியூடு எல்லாம் பார்த்துருக்கேன், திமிரு இங்கே பாரு உன்னுடைய. சரி ஓகே, உனக்கே புரிஞ்சிருக்குன்றப்போ இதுக்கு அப்புறம் அப்பனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறியா? சார் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னோடய பசங்க. சார் என்ன பேசுகிறீங்க? இல்லை ஒரு ஹோட்டலில் க்ளீனராக ஒர்க் பண்ணுறியா? சரி இல்லை, வெயிட்ரா, ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ போ. காலேஜ் ஃபீஸ் கரெக்டாக? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் நீ ஏன் பையன்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒழுங்காக வேலை மாதிரி பார்த்துட்டுருன்னு வச்சுக்கேன், ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. எங்கள் தியா அப்படியே அழுதுகிட்டே அப்படியே போயிருப்பா. அப்படியே அழுதுட்டு டியர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு எப்போவும், அதாவது உள்ளே அழுதுட்டு இருந்தாலுமே கூட தியாவோட கேரக்டர் வெளில சிரிச்சிட்ருக்கிற ஸ்மைலி ஃபேஸாக தான் இருந்துகிட்ருப்பா. அப்படி தான் வெளில வந்திருப்பாளா. அப்படியே பார்த்தா தயாங்க பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளில வரும். அங்கே எப்படியுமே கேமராஸ் இருக்கும், கண்டிப்பாக பார்த்தா ஏதாவது திட்டுவாங்க. ஸோ நம்ம எதையுமே கண்டுக்காத மாதிரியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எதுவுமே கிடையாது, நீங்கள் மட்டும் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிருப்பீங்க. என்னவ இவளோட நேச்சர் எது இல்லையே, இனிமேல் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தயங்கமே இப்போ வந்து அவரோட அப்பாவாக பேசுறதுக்கு போல் அஸ் அ பிரின்சிபலாக பார்க்குறதுக்காக இப்போ அவர் போயிருப்பார், பேசியிருப்பார். இப்போ அப்படி தான் அங்கே ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஜிம்னோட டீம் தான் அப்படியே வின் பண்ணியிருக்கோம். செம்ம அப்படியே ஆரவாரமாக கோலாகலமாக அப்படியே ஜிம்னை அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய கப்பு அவர் வின் பண்ணியிருப்பார். அதை அப்படியே கிஸ் கொடுத்துட்டு
அப்படியே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளாலே அப்படியே நினச்சிக்கிட்டு டெடிகேட் பண்ணுறான்ற மாதிரி எங்கே சொல்லிகிட்ருப்பார். இங்கே தியா அப்படியே அழுதுட்டு போயிருப்பா இல்லையா, சிரிச்சிட்டு வெளில சிரிச்சிருப்பா, உள்ள அழுதுட்டு போயிருப்பா. இப்போ ஜிமின் வந்து அப்படியே அந்த கப்பை வாங்கிட்டு அப்படியே ஏய் சூப்பராக மச்சான், கடைசி நேரத்தில் செம்மையாக பண்ணடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இங்கே தியா அப்படியே ஓரமாக அப்படியே இந்த காலேஜ் கேம்பஸ் முடிகிற இடத்துல அந்த எண்டுக்கிட்ட அப்படி நின்றுட்டு ஜிம்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. ஏய் ஒரு நிமிஷம் இருங்கடா மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக அப்படியே தியா கிட்ட தான் அப்படியே வந்திருப்பாரு. ஜிமின் ப்ரோ. ஏய் என்ன வழக்கமாக அப்படி கூப்பிட மாட்டியே? இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணுமே. என்ன சொல்ல? இல்லை சின்னதாக உங்களுக்கு ட்ரீட் என்னால் முடிஞ்சது, வரீங்களா? என்ன என்னையா? ஆமாம் வரீங்களா ப்ரோ? ப்ரோ சரி ஓகே வரேன். எந்த ரெஸ்டாரண்ட், எப்போ? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்லியிருப்பாரா. அப்படியே தியா அப்படியே யோசிச்சுப்பா, ஐயோ பட்ஜெட் பெருசாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தியா வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஹோட்டல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து வெயிட்ரஸாக வந்து இருந்துகிட்ருப்பா. இப்போது பரவாயில்ல ஓகே ப்ரோ வாங்க. வருவேன், பட் அது என்னோடய ட்ரீட்டாக தான் இருக்கும். முன்னால் தான் நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் எந்திரிச்சு ஜிமின் ப்ரோன்னு உன் ஃபேஸை காமிக்கல வச்சுக்கேன், தெரில. இது என்னோடய ஜிமிக்காக அவகிட்ட நான் கொடுக்கணும். ப்ரோ பேசுகிறீங்களா? அவள் என்ன பண்ணுறா, அப்படி இருக்கா? இல்லை தியா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். பட் ஆனால் என்ன ஏதுன்றதை சொல்லியிருக்க மாட்டார். பட் இங்கே தியா வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஃபோன் பண்ணுவா. ஏய் ஒயினு பழம் என்ன பண்ணுற? சொல்லு தியா, என்ன பண்ணுற? ஒரு மாதிரி வயசுலாம் டல்லாக இருக்கு. இல்லை ஒரு மாதிரி. சரி ஓகே, ஈவினிங் ஒரு 6:30 வரியா? ஏன் எங்கே? இல்லைப்பா ஒரு மாதிரி ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, வரியா? ஏன் என்னன்னு சொல்ல. சொன்னதான் வருவியா? ஐயோ தியா அப்படி இல்லை, என்னன்னு சொன்னால் தான் வீட்டில் விடுவாங்க, அதனால தான். என்னோடய பிறந்ததுப்பா, அதனால சின்னதாக அப்படியே ட்ரீட் மாதிரி பார்ட்டி மாதிரி. ஓ சரி சரி, யாரெல்லாம் வராங்க? நம்ம கேர்ள்ஸ் மட்டும்தாம்மா, வா, உன்னை யாரும் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. வீட்டில் அப்பா கூப்பிட்டு வரியா இல்லை நீ மட்டுமா? தெரியல, அப்பா கூப்பிட்டு தான் வரணும். சொல்கிறேன் அப்பாக்கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே தியாவுமே அப்படியே பேசிகிட்டே ஃபோனை வச்சுருப்பா. அங்கே இருக்கிற அதாவது அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே கூப்பிட்ருப்பா. ஏன்னா இது என்னோடய ட்ரீட்டு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தியா அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சிட்டான்ற ஒரு சந்தோஷம் மாதிரி அது. ஏன்னா தியா வந்து எல்லாருக்கிட்டையுமே வாடா போடா ஒரு மாதிரி அந்த டியூட் அந்த 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 வெர்ஷனில் சும்மா பேசிகிட்டு இருப்பாளே தவிர ஒரு மாதிரி அந்த ஃபீல் வந்து யாருக்கிட்டையும் வந்ததே கிடையாது. பட் ஜிமின் கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து ஜிமின் வந்து தியாவை பார்த்தோன்னே ஒரு ஏதோ ஒரு ஃபீலில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி அவளுக்குமே தோணியிருக்கும். சேம் டைம் திரும்ப வந்து ஜிமினுக்குமே தோணியிருக்கும். ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே ஜிமினுக்கும் தோணியிருக்குமா, அதனால தான் சரி வர ஃப்ரெண்ட்ஸே கூப்பிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரா. இங்கே தியா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் அப்படியே போயிருப்பா. அப்படியே ஹாப்பி மூடில் போகும்போது இந்த தயங்க அப்படியே பார்த்துருப்பாரு. என்ன இவ டோட்டலாக வேறு மாதிரி இருக்கா, சம்திங் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஜஸ்ட் அவர் பார்க்குறாரு, சிம்ப்ளி வாட்சிங் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இங்கே அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, என்னம்மா பர்த்டே பார்ட்டின்ற, அதுவும் 6:30 மேலே அப்படின்ற, செட் ஆகுமா? அப்பா இல்லை, என் கிளாஸில் அவள் ஒருத்தி மட்டும்தான்ப்பா, நான் யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு பேச மாட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட வாலண்டியராக நல்லாவே பேசும்ப்பா. தியா எனக்கு ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி. எனக்கு வர மீட்டிங் இருக்கேம்மா பா. சரி ஓகே, மாப்பிள்ளை வர சொல்கிறேன், கூட போனேன், நீயும் ஒரு மாதிரி டேட் போன மாதிரி இருக்கும் பா. போமா, அப்புறம் என்ன, இன்னொரு 3 வீக்ஸ் இருக்குமா, அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், பார்த்துக்கலாம், போயிட்டு வாண்ணே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருப்பாங்க. இங்கே உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கண்ணில் டியர்ஸ் வரல, பட் ஆனால் உங்கள் ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும். டைம் கூடயா அப்படி தான் அன்றைக்கி அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 o'clock ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு இங்கே தயங்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக தயங்க கூட தான் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அழகாக நீங்கள் மேலே ஃபுல்லாக உங்கள்
அதாவது உங்கள் கழுத்துக்கு மேலே உங்கள் கன்னத்தில் அங்கங்கன்னு சொல்லி கொஞ்சம் கீறலாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேக்கப் போட்டு கவர் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் மேக்கப்பே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அம்மா அழகாக இருக்கடா. இல்லைம்மா அது அது ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ளை கூட போகிறேன், ஆனால் நான் அதான் சொல்லுவேண்ணா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போக சொல்லியிருப்பாங்க. போனாங்க. காரில் வந்து தயங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஓயன் இஸ் திஸ் யூ சார்? இல்லை ஆக்சுவலாக டோட்டலாக என்ன சார்? உட்காரலாமா? ம் ஷோ ஷோ கண்டிப்பாக உட்கார் ஒயின் உட்கார் அப்படின்னு சொல்லி தயங்க அப்படியே பதட்டப்படுறாரு. இங்கே ஒயினை பார்த்துட்டு ரொம்ப ப்ரெட்டியாக ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள். அழகாக நீங்கள் கழுத்தில் ஒரு பெண்டன் போட்ட ஒரு செயின், காதில் குட்டியாக ஒரு ஜிமிக்கி, உங்கள் அவுட்ஃபிட் அப்படியே டிபியில் இருக்கிற மாதிரி ஒயிட் கலரில் அப்படியே அம்பர்லா சுடி. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் துப்பட்டா போட்டிருப்பீங்க. துப்பட்டா எப்படின்னா உங்கள் பெண்டன்ட் வந்து அப்படியே விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்கள் துப்பட்டா வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய நெக்கு உங்கள் செஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஷேப்னஸ்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க அவருக்கு. ஒரு மாதிரி உங்களை பார்த்தது அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. சார் நீங்கள் உங்களுக்கு எதுவும் வேலை? ஐயோ அப்படிலாம் இல்லை ஒயின் போகலாம். யார் உன் ஃப்ரெண்டோட பார்ட்டியா? ம் ஆமாம் சார், அவளுக்கு பர்த்டே, அதனால தான் இன்வைட் பண்ணியிருக்கா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்ட கேட்டதும் உங்களை ஓகே 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 ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அவர் யார் என்னன்னு சொல்லி அவருக்குமே தெரியாது. தியா தான் கூப்பிட்ருக்கா, தியாவோட பர்த்டே பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அப்படியே பிளாங்காக அப்படியே வந்துட்டுருக்காரு. பெரிய ஹோட்டல்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார். இங்கே அப்படியே தியா வந்து ஆல்ரெடி வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பா. அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ப்ரீ புக்லாம் பண்ணி டேபிள் வந்து ஒரு 3 டேபிள் வந்து ஒரே இடத்துல போட்டால் லைனாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தனியாக ஒரு ஸ்பேஸை வந்து அலாட் பண்ண மாதிரி எங்கள் பர்மிஷன் கேட்டு இது பண்ணியிருப்பா. ஓகே பே பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுமே விட்டுருப்பாங்க. பே மீன்ஸ் வந்து நீங்கள் அதாவது தியா வந்து பைசாவை பே பண்ணியிருக்க மாட்டா, சேலரியில் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் வந்து 3 வீக்ஸ் வந்து பார்ட் டைமாக பண்ணியிருக்க மாட்டா, ஃபுல் டைமாக வர ஒர்க் பண்ணியிருப்பாளா. பார்ட் டைம்ன்றப்போ வந்து 9,000 அப்படின்ற மாதிரி சேலரி சொல்லியிருப்பாங்க. ஃபுல் டைம்னா 18,000 அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. 18,000ன்றது ஒரு டேபிளுக்கு வந்து 6,000 அப்படின்ற மாதிரி வேல்யூ அது. அதாவது 6,000 ஒரு டேபிளுக்கு வந்து ஃபுட்டு. 3 டேபிள் வந்து புக் பண்ணியிருப்பா. 3 டேபிள்ன்றப்போ 18,000 கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். லீவ் போடாமல் போயிடணும், இந்த மந்த்து சேலரி ஃபுல்லாக நமக்கு இதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறோம். சேம் டைம்ஸ் வந்து இது ஜிம்மின்காக பண்ணுறோம். ஒரு மாதிரி அண்ணன் அப்படின்ற ஃபீலில் வந்து தியா பண்ணுறா. ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கலாம். சேம் டைம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாராவது காக்டெயில்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டேபிளுக்கு எக்ஸ்ட்ரா 6,000 ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே யாரும் கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தியாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பா. ஃபைனலாக இங்கே ஜிம்மினோட கேங்கு, உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. கூடவே ரியா எல்லாருமே இப்போது அழகாக ப்ரெட்டியாக வந்துட்டுருக்காளுங்க. ஏய் என்னடி இவ்வளோ மாதம் வரீங்க? ஐயோ எங்கள் தியா பார்ட்டி கொடுக்குறா, வராமல் விட்டுருமா? அதனாலடி பசங்களாம் வர வந்திருக்கானுங்க, யாரையாவது சி கருவம் பிடிச்சவங்களா. ஏய் நீ கமிட்டடு, நாங்கள் அப்படியேடி ஏதாவது கமிட் ஆக வேணாமா? ஷோ யார் நானாடி? ஏதோ போங்கடி, தெரியாமல் ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தியா சரிடி உட்காருங்க நம்மளாம் ஒரே இடத்துல உட்காந்து. ஐயோ அப்போல்லாம் முடியாடி, ஏன்னா உன் கூட உட்காரதுக்கு நாங்கள் அதுக்கு எதுக்கு இப்படிலாம் மேக்கப் பண்ணிட்டு வரணும், நாங்கள் அப்படியே தனித்தனியாக தாண்டி உட்காருவோம். ஏய் என்னடி ஏன் கூட உட்கார மாட்டிங்களா? ஐயா அப்படி ஒரு நினப்பு இருக்கா ஜியா? ஆமாடி வேணாமச்சி, நாங்கள் அப்படியே சி போங்க அப்படின்னு சொல்லி தியா கேவலமாக அப்படியே ஒரு லுக்கு விட்டுருப்பாளா. அப்படியே போயிட்டு ஜிம்மினோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிளாகி உட்காந்துட்ருக்காளுங்க. தியா இன்னும் உட்காரல. இப்போ அப்படி தான் வாங்க ப்ரோ வாங்க உட்காருங்க. அப்புறம் தியா உன்னோட கேரக்டரே கிடையாதா இது? ஐயோ என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் இது தான், காலேஜில் சும்மா அப்படி ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா எல்லாருமே வெல்கம் பண்ணி உட்கார வச்சுருப்பா. கிட்டத்தட்ட இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பெஞ்சஸ் எல்லாமே அப்படியே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3, 4 அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது சேர் ஓகேங்களா. ஒரு 4 சேர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ அப்படியே எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சி. என்னதியா வேறு யாராவது வராங்களான்னு? சேர் வேணா எடுத்துகிறேன். ஐயோ இல்லை ப்ரோ, இன்னும் ஒரு 2 பேர் மிஸ் ஆகுறாங்க, வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா கூட வருவீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு 2 பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. தயாங் தான் வராரு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஜெமின் ப்ரோ, என்ன ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஏய் ஜியாரியா, ஏய் டேய் இதான் ஆர்டர் பண்ணுங்கடா, எடுத்துகிட்டு வரேன். என்னடி நீ எடுத்துகிட்டு வரேன்ற? டேய் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா என்ன பண்ணியிருப்பா, அந்த ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போட்டால் தான் ஃபுல் சேல்ரி வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம லீவ் போட முடியும், நம்ம வந்து வேலையை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு மட்டும் அவள் வந்து அவளோட அவுட்ஃபிட்டில் இருந்துருப்பா. இப்போ போயிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கோட்டை மட்டும் மாட்டிகிட்டு வருவாளா. என்னடி இங்கே ஒர்க் பண்ணுற? ஆமாண்டா. ஜிம்னோடைய பார்க்குறாரு. என்னதியா இங்கேயா? ஆமாம் ப்ரோ, ஆர்டர் பண்ணுங்க. ஏய் என்ன இது, எங்களை இன்வைட் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறலாம் நியாயமா? இல்லை ப்ரோ, நான் லீவ் போட முடியாது. சரி ஓகே, அப்போது நாங்கள் கிளம்புறோம். ஐயோ என்ன ப்ரோ, உங்களுக்காக தான். உட்காருங்க, உங்களுக்கு தான் ட்ரீட்டே, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? உட்காருங்க, நான் வேணால் பர்மிஷன் கேட்டு வரேன், எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, போயிட்டு நீங்கள் பர்மிஷன், அதாவது தியா போயிட்டு பர்மிஷன் கேட்குறா. என்னப்பா அது? கேட்டால் இப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்களா? முடியாது. ஐயோ நானா எக்ஸ்ட்ரா டைம் வேணால் ஓவர் டைம் பார்க்கவா? பாஸ்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் போய் கேட்டு விடுவார். அப்படின்னா ஓகே, நைட்டு வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? 2 o'clock அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? நான் 6 o'clock 6:30 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது ஹோட்டல் மீன்ஸ் அது வந்து ரெசிடென்சியும் சேர்த்து கூட. அப்படி தான் இப்போது ஜெமின் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஒயினை பார்க்க போகலாம், நைட்டு இந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டே அப்படியே எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பசங்க கூட பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரா. தியா வந்து இல்லைடா இதெல்லாம் எனக்கு வேணாண்டா, நான் வேறு எதாவது பண்ணி. என்னதியா மறந்துட்டியானே? ஓடி இல்லைடா அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் கொஞ்சம் ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அப்படியே அங்கே அப்படியே போயிட்டே இருக்கா. இப்போ தான் நீங்கள் அப்படியே உள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவீங்க. அங்கே தயங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன், நீ உள்ளே போ, இதுக்கு வெளில நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அழகாக ப்ரெட்டியாக ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி செம்மையாக அப்படியே வருவீங்களா. உங்கள் ஹேர்லாம் அப்படியே அப்படியே பறக்குது பேக் சைடில். ஆனால் லைட்டாக உங்கள் மூஞ்சி வந்து டல்லாக இருக்குது, ஓகேங்களா, டல்லாக இருக்குது. எப்படி வாடி 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 பழம் என்ன செம்மையாக இருக்கு போ, எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்க தெரியுமா? என்னதியா பர்த்டே கேள், என்ன இது ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி இருக்கு? ஐயோ உனக்கு சர்ப்ரைஸே அதுதான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஜிம்முனுக்கு பக்கத்தில் அப்படியே உட்கார வைக்கிறீங்க. எந்திரா எந்திரிச்சாங்க போ. என்னதியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன் பார்க்குறாரு. நீங்கள் சீனியர்? எப்படி எங்க நீ? இல்லை தியாவோட பர்த்டே அப்படின்னு சொன்னோடனே இங்கே அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறாரு. ப்ரோ எல்லாம் நம்ம தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் பக்கத்தில் நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. இங்கே வந்து அப்படியே காய்ஸ் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இல்லை இல்லை தியா. சொல்லுவேன். அவர் யார், உங்கள் அப்பா வந்திருக்காங்களா? வெளில வெயிட் பண்ணுறாங்களா? கூப்பிடவா? இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோர் கிட்ட அப்படியே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா. உள்ளே அப்படியே தயங்க உள்ள வராரு. நிறைய பசங்க அப்படியே கற்றுக்கிட்டு இது பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கத அப்படியே அவர் பார்க்குறாரு. பார்த்தா தியா பக்கத்தில் இங்கே ஜிம்மின் பக்கத்தில் நீங்கள். செம்ம ஷாக்கு, ஒரு மாதிரி அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, எதையும் காமிச்சிக்கவே முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு கூப்பிடுங்களா? வரேன். அப்படியே தியா வந்து சார் வெல்கம் சார். வரேன் அப்படின்னு சொல்லி தியாவை ஒரு முறைக்கிறாரு. பட் ஆனால் தியா எதுவுமே பேசலை, அப்படியே தலை குனிஞ்ச மாதிரியே திரும்ப வந்து அப்படி எல்லாரையும் உட்கார வச்சிட்ருக்கா. தயங்க உட்காந்ததுக்கப்புறம் 2 சேர் வந்து மிச்சமாக இருக்கா. சரி ஓகே, ஒரு மிடில் ஒரு சேர் வந்து ஓப்பனில் இருக்கட்டும், நம்ம வந்து அதில் போய் உட்காந்துக்கலான்னு சொல்லி தியா அப்படியே போகலா. காய்ஸ் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அப்படியே தியாவோடைய கட்டி பிடிச்சிட்டு மலை மாடு என்னடா பண்ணுற? என்னை மிஸ் பண்ணுவல, அதனால தான் வந்துட்டேன், வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க பக்கத்தில் வந்து தியாவை உட்கார வச்சுட்டு இங்கே அப்படியே பக்கத்தில் ஒரு பையன் அப்படியே உட்காரான். ஏண்டா எதுக்குடா லேட்டு
அப்படின்னு சொல்லி. ஏன்னா தியா வந்து பசங்கிட்ட நல்லா பேசுவா. அந்த பையன் தான் தியா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவான். இல்லடி ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு, நான் தான் ட்ரெயின் பாட்டின்னு தெரியும்ல. சரி சரி உட்கார் அப்படின்னு சொல்லி, எல்லாம் ஆர்டர் பண்ணுங்கப்பா, ஆர்டர் பண்ணுங்கடா டி. இது ஜெமின் ப்ரோ, நீங்களும் ஒயின் நீயும் பண்ணுண்ணே. ம் சரி தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜெமின் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் என்னடி எப்படி இருக்க, பரவாயில்லையா? பரவாயில்ல. கொஞ்சம் என்னடி ஏதோ பிரச்சனையா? இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவும் பேசாத இருந்தீங்கனாலே. சரிடி சரி இரு நான் ஆர்டர் பண்ணுறேன். இல்லை காமி அப்படின்னு சொல்லி ஜிம் வந்து உங்கள் கையில் இருக்கிற மெனு கார்டை வாங்கிட்டு, என்னடி வெஜ் மட்டும் போடவா? வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லி ஒரு இதுன்னு சொல்லி உங்களுக்கு எது இதெல்லாம் ஃபேவரட்டான டிஷ்ஷோ அது எல்லாமே போடுறாரு. அவருமே அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் அவர் வந்து சொல்லிக்கிறாரு, நான்வெஜ் சாப்பிடல, உங்களுக்கு வந்து வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் என்ன பண்ணுறாரு, வெஜ்ஜுமே அவரும் ப்ரிஃபர் பண்ணிட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே வந்து தயாங்கிட்ட, சார் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சார். டீ என்ன கொடுக்குறோம்? இல்லை தியா குட்டுட்டா அப்படின்னு சொல்லி, சார் ஓகே அப்படின்னு சொல்லி தியாவை முறைச்ச மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அப்படியே ஒரு இதாக எடுத்து அப்படியே ஆர்டர் அப்படி சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 4 வெயிட்டர்ஸ்கிட்ட அப்படியே இங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்படி தான் இப்போ எல்லாருக்குமே இப்போ ஃபுட் வந்திருக்கும். தியாவுக்கு வந்து சீ ஃபுட்னால் ரொம்ப பிடிக்குமா. சீ ஃபுட்டில் ஒரு 4 வெரைட்டி கிட்ட ஆர்டர் பண்ணி வச்சுருப்பா. இங்கே பக்கத்தில் இருக்கிற பைத்தியமும் சீ ஃபுட் பைத்தியம், குட்ரி இதில் ஏன்டா உன் பிளேட்லாம் இருக்குல்ல? இல்லடி இது உன் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. இங்கே அப்படியே தயாங்கெலாம் அப்படியே வயிறு எரியுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்துட்டு நம்மக்கிட்ட யாருமே பேசலை, நம்ம மட்டும் இருக்கோம். இங்கே வந்து அப்படியே குழஞ்சிட்டு இஞ்சிட்டு சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும்ல, அவருக்கு அந்த மாதிரி இருக்குது. இங்கே அப்படியே எட்டி கூட பார்க்க முடியல அங்கே ஒயினை. ஏன்னா கரெக்டாக அங்கே தயாங் உட்காந்துருக்காருன்னா தயாங்கோட லைனில் தான் அங்கே ஒயின் உட்காந்துட்ருக்கார். நடுவில் வந்து ஜிமின், ஓகேங்களா. சென்டர் ஆஃப் தி டேபிளே வந்து ஜிமின் இருப்பார். அப்போசிட் சென்டர் ஆஃப் தி டேபிள் வந்து ஒரு பையன் இருந்துகிட்ருப்பான். இங்கே சென்டர் ஆஃப் தி டேபிளுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் வந்து நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. அந்த ரைட் சைடு அந்த ரைட் சைடில் தான் வந்து தயாங்க்கு அப்புறம் தியாவுக்கு அப்புறம் தியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் ஜியா ரியா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்ருக்குதுங்க. இங்கே அப்படியே எட்டி பார்த்தா அங்கே ஜிமின் மட்டும்தான் தெரியுமா. ஜிமின் வந்து எப்படி இங்கே சர்வ் பண்ணுறான், எப்படின்னா பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத மட்டும்தான் தயாங்களை பார்க்க முடியுமே தவிர, பட் அங்கே ஒயினை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா. அங்கே ஒயின்கிட்ட, இங்கே பாரு என்ன சீனியர், இங்கே பாரு, சொல்லுங்கள், கோவம் போலியா? இல்லை சாப்பிடுங்க. இல்லடி இங்கே பார், என்ன உங்களே பார்த்துட்டே இருக்கணுமா? கூட தயாங்க வந்திருக்கார், அதுக்காக என்னடி என்ன பண்ணுன்ற? தயவு செஞ்சு கொஞ்சம் என்னை சாப்பிட்டா விடுறீங்களா? அவளுக்கு பர்த்டேன்னு வந்தேன், பட் ஆனால் இங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு எனக்கு தெரில, அது வர பயமாக இருக்குது. ஏடி நீ வரேன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியல, எனக்கு மொத்தமாக உங்களால் ஒரு மாதிரி அழுகாட்சி படமாக தான் ஓடிட்டுருக்கு. ஓ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறல, அப்படி தானடி? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படியே ஜிம்னு அப்படியே திட்டிகிட்ருக்கா. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தே சில பேர் வந்து ஹர்ட் பண்ணுவாங்கள்ல, இப்போ அப்படி தான் வந்து ஜிம்னு பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். இங்கே அப்படியே தயாங்க ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்திருக்குமா. அங்கே இருக்கிற பசங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது எல்லாமே எப்படி டோட்டலாக வந்து எப்படி இருக்குன்னா, சீஸி பாஸ்தா, ஒரு மாதிரி பன்னீர் டிக்காவில் வந்து வேறு மாதிரி இருக்குது. அந்த பன்னீர் டிக்கா வந்து வேறு மாதிரி இருக்குது. சிக்கன் வந்து வேறு மாதிரி ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா. இந்த ஹோட்டலில் தான் இருக்கா? எனக்கே தெரிலடா. நீ ஹோட்டலில் வேலை செஞ்சால் பரவாயில்ல, தின்றதுல நின்றுருந்துருப்ப. உனக்கு அவ்வளோதான் மயிறு முடிச்சு சாப்பிட்றான். எதுவும் நான் பேசலப்பா. இவர் வேறு அப்பப்போ திரும்பி வர முறைக்கிறாரடா. நீ இங்கடா வந்துறியா? ஐயோ நமக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகாதுடி, நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா எந்திரிச்சு நான் வேறு டேபிள் கூட போகிறேன், வேண்டாம் என்னை கூத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த பையன் சொல்லிகிட்ருப்பானா. என்னையாடா அப்படி கோத்து விட்டு வேலை பார்க்குறீங்க, நான் நினைக்கவே இல்லைடா அந்த ஆளுங்க வருவான்னு. தெரியுதுல, உன்னை யார் இன்வைட் பண்ண சொன்னது? ஐயோ சத்தியமாக நான் இன்வைட் பண்ணலடா,
அப்படின்னு சொல்லி இங்கே தியா பேசிகிட்டே இருப்பாளா? இது குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறதும் என்ன? ம் ஐயோ இல்லை சார், ஜஸ்ட் பேசிட்டு சாப்பிடும்போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா? ஆ இல்லை சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தியா என்ன பண்ணியிருப்பா, அந்த பையன் கூடயே போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க. பட் அங்கே தயாங்கோட டேபிளில், அதாவது தயாங்கோட தட்டில் மட்டும்தான் யாருமே கையை வைக்கல. தயாங்கும் யார் தட்டிலையும் கையை வைக்கலன்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாரா? ஏன் இதெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் வந்திருக்கும். டேய், என் பக்கத்தில் இருக்கிற அந்த மனுஷன் ஏதாவது பேசினாரு? ஆமாண்டி, இதில் ஷேர் பண்ணிக்க மாட்டியான்னு கேட்டார்ரி. அப்படியா? ம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பாங்க தியா. சார் கூப்பிட்டீங்களா? இதெல்லாம் இந்த எடுத்துக்க மாட்டேன்னு கேட்டேன். ஐயோ சார், இதெல்லாம் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை சார். ஜஸ்ட் ஏதோ ஈஸியாக ரோடு பக்கமாக நான் இருக்கிறேன்றதால சீ ஃபுட் சாப்பிட்டே பழக்கமாயிடுச்சு. இது இல்லைன்னா சோறு இறங்காது, அதனால் இது ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா எப்பவும் போல் தயிர் சாதம் தான் சார். ம் பரவாயில்ல, எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்கும். சார் எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். ம் ஓகே சார். இந்த கல்லுக்குள்ளால இப்படி ஒரு ஈரமா? என்னடா இவன் சோறுலாம் ஷேர் பண்ணுறான், பின்னாடி ஏதாவது பெரிய அப்பா எடுத்து வச்சுருவானோ? பார்த்துக்கலாம், நீ சாப்பிட்டு எனக்கும் 2 எடு. அவர் ஷேர் தான் பண்ணிக்கணும்னு சொன்னார், தட்டோட பிடிங்க சொல்ல குடு அப்படின்னு சொல்லி தியா என்ன பண்ணியிருப்பா? சார் போதும் சார். ம் ஷேர் பண்ணிக்கிட்டா நீயும் உன் தட்டிலேருந்து ஷேர் பண்ணும். ஐயோ சார், நான் கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி. பரவாயில்ல கொடு சார். ஓகேவா சார்? ம் கொடு. டேபிள் மானஸ் தெரியும்ல? ம் 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 ஏதாவது இது வரைக்கும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா அதனோட தெரியும், டேபிள் மானஸில் சொல்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணியிருப்பா? சார் கையெல்லாம் வச்சு கொளறி வச்சுருக்கேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி தட்டை நகர்த்தி விட்டுருப்பீங்க. நகர்த்தி விட்டதும் ம் கொடு. சார் எப்போவுமே நீங்கள் ஸ்பூனாலேயும் ஃபோர்க்காலேயும் தான் சாப்பிடுவீங்களா நீங்கள்? ம் இப்போ மட்டும்தான், வீட்டில் கையால் தான் சாப்பிடுவேன். இதை ஸ்பூனாலேயும் ஃபோர்க்காலேயும் தான் சாப்பிட முடியும். ஓகே சார், நீங்கள் எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படி தட்டை நகர்த்தி விட்டுருப்பீங்க இல்லையா? அவர் வந்து அந்த ஸ்பூனை எடுக்கும்போது அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குது. சார் நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை வேண்டாம் சார், எப்படி இதில் முள் வர இருக்குது, நீங்கள் எடுக்க முடியாதுல்ல, நான் எடுத்துறேன். ப்ரான் வேணால் அப்படியே எடுத்தா வரும், இது எப்படி சார் எடுத்துட்டுமா? ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து பொறுமையாக அதில் குட்டி குட்டி முள் இருக்கிறத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக பார்த்து எடுத்து வைக்கிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்கள்ல, நீங்கள் கையால் தான், தியா வந்து கையால் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா, அந்த கையால் எடுத்து வச்சுருக்குமா? என்னது இது சார், முள் எடுத்து தட்டோமான்னு கேட்டுதானே? டேய் டேய் என்னடி சுரிஞ்சிட்டே இருக்க? இல்லைடா முறைக்கிறான்டா இவன், எதுக்குன்னு கேளுடா. கேளுடா. என்னடி பிரச்சனை? உன் பக்கத்தில் உட்காந்தது தப்பு. அங்கே ஒரு டேபிள் காலி ஆகிடுச்சி, நான் அங்கே போகிறேன். நில்லுடா. ஐயோ போயிட்டான். ம் சார், என்ன சார் பிரச்சனை? என்ன உங்ககிட்ட கேட்டு தானே சார் எடுத்து வச்சேன். இல்லை சாப்பிட்டு தானே இருந்தேன், அதே கையால். ஐயோ சாரி சார், நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எடுப்பீங்களா? இல்லை பரவாயில்ல வை சார். இல்லை வையின்னு. ம் ஓகே சார். சார் நான் இங்கே உட்காந்துருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலைன்னா நான் அங்கே, எனக்கு ஒன்றும் இல்லை, உட்கார் சார், உட்காரு. ம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தியா சாப்பிட ஆரம்பிச்சிட்ருப்பா. இங்கே வந்து ஜிமினும் ஒயினும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காலாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜிம்னும் ஒயினும் சேர வைக்கிறதுக்காக தாண்டி இந்த பார்ட்டி, இந்த டின்னரு, தியா தான் எல்லாம் பண்ணது தெரியுமா? எவ்வளோ பெரிய பிளான் போட்டு எப்படி சேர்த்து வச்சுருக்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி அங்கே சைடில் அப்படியே குதுன்னு பேசிட்டு பசங்கள்லாம் அதை பண்ணிகிட்ருக்காங்களா. இங்கே தயாங்க தான் அங்கே ஒயினுக்கு பார்த்து மாப்பிள்ள இந்த சீனு எதுவுமே யாருக்கும் தெரியாதுல்ல. ஜிமினும் ஒயினு இங்கே சேர்த்தாப்புல தியாவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. எல்லோரும் பேசிகிட்டு இருக்குது இங்கே அப்படியே ஒரு மாதிரி. இங்கே தயாங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்பப்போ இப்போது திடீர்னு தியாவை முறைக்கிறாரு, அப்புறம் சாப்பிட்றாரு, திடீர்னு முறைக்கிறாரு, அவருக்கு சாப்பாடே இறங்கல, செம்ம டென்ஷன் ஆகுது. வெயிட்டா சார், காக்டெயில்
சார் இந்த டேபிளுக்கு புக் பண்ணல, யார் புக் பண்ணுது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இது பண்ணுறப்போ தியா வந்து இங்கே ஒர்க் பண்ணுறா அப்படின்றது பசங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அப்போயே தெரிஞ்சிருக்கும் எனக்கு காக்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பாரா. ஏய் கொடுங்கப்பா கொடுங்க சார், வந்துடும். நீ சொல்லி தானே தருவாங்களா? ஐயோ இல்லை சார், நான் புக் பண்ணேன் அப்படின்றதுக்காக வேற ஒன்றும் இல்லை சார். அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வரப்பாகவே உட்காந்துட்டு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டு சேர்த்தாப்புல இங்கே தியாவை முறைச்சிக்கிட்டு ஜிம்னை முறைச்சிக்கிட்டு அப்படியே மாதிரியே உட்காந்துட்ருக்காரா. அங்கே இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் கடன்னு சாப்பிட்டு, தியா நான் கிளம்புறேன், தியா போகிறேன் பாய் பார்த்துக்கோ ஜிமின், டேய் கங்க்ராட்ஸ்டா சூப்பரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலையிறாங்க. இங்கே வந்து இப்போது வந்து லைட்டாக ஒயின் முகம் தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே காக்டெயிலே வந்திருக்கும். தயங்க அப்படியே குடிக்கிறாரு. அவருக்கு பத்தலை, திரும்ப வாங்கி வச்சுட்டு குடிக்கிறாரு. அவர் குடிக்கிறத பார்த்தோன்னே பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னடா இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்கே இருக்கிற பசங்க முக்கால் வச்சு போயிட்டாங்க. இங்கே ரியா ஜியா சேம் டைம் இங்கே தியா இங்கே ஒயின்னு ஜிமினி இவங்க தான் இருக்காங்க. என்னடி அவன் பண்ணுறான்? இல்லை சீனியர், அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து முறைச்சிட்டு தான் அவர் குடிச்சிட்ருக்காரு. என்ன கிளம்புறேன்னு? எங்கே அவன் கூடயா குடிச்சிட்ருக்காண்டி? கூட எப்படி ஒன்று தனியாக அனுப்புறது? நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். ஐயோ இல்லை, நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு என்ன வின் பண்ணுறேன்? இல்லை சரி, வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? அவன் குடிச்சிட்ருக்கான், உன்னை இப்படி விட்டு போக சொல்கிறியா? நான் என்ன பண்ணுவேன்? சரி, உன் வீட்டுக்கு உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுவாரா. இங்கே சொன்னோன்னே, ஏம்மா அப்பா அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காருப்பா. என்னம்மா சொல்கிற? சரி ஓகே, அப்போது அங்கேயே ரெசிடென்ட்டில் ஏதாவது ஸ்டே பண்ணிட்டு வரீங்களா? அப்பா என்னம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறது தானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக ஃபோனை வச்சுருப்பாரு. என்ன பண்ணுவேன்? ஐயோ எங்கெல்லாம் தங்கினேன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே ஜிம்மின்கிட்ட நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. என்னடி உங்கள் அப்பா வராரா? வராரு ஜிம்மன், நீங்கள் கிளம்புங்களே பார்த்து. இல்லடி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஜிம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இங்கே அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. ஜிம்மின் கிளம்ப மாட்டார், இங்கேயே இருக்கார். இன்றைக்கி வேறு இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்களே, நான் எப்படி என்ன மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி பயமாக பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ அப்படி தாங்க. ஏ ஒயின் ஒய்யன் சார் எந்திரிப்பா. இல்லை சார். போகலாம் இந்திரி. சார் என்னதியா? என்ன உன் மாமா வேலையை சிறப்பாக பார்த்துறியா? சார் என்ன பக்கமாக இல்லை? பொண்ணு தானடி நீ? பொண்ணு தானே? இல்லை நீ? சார் இல்லை, நான் என்னடி ஜஸ்ட்டு? யாருக்கு பிறந்தநாள்? யாருக்கு பிறந்த நாள் கேட்டேன், சொல்லுடி. யாருக்கு? பிறந்த நாள்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஊத்தடிக்கிறியா கூப்பிட்டு வச்சு? நானும் பார்த்துட்டானே இருந்தேன். பொறுமையாக இருந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த வீக்கில் அடி, இந்த வீக்கில் என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். பார்க்குறியா? பார்க்குறியாடி? சார் ப்ளீஸ் சார், அவங்க லவ் பண்ணுறாங்க. என்னடி லவ் பண்ணுறாங்க? ஒயன் வா. வரேன் சார். ஒயன் என்னடி பண்ணுற? அவங்க கிட்ட போவியா? சீனியர் புரிஞ்சுக்கோங்க. அவர் என்னடி புரிஞ்சுக்க சொல்கிற? என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற? அவன் கூப்பிட்டா நீ போவியா? ப்ளீஸ் சீனியர் ப்ளீஸ். என் உன் வீட்டில் தெரிஞ்சா என்ன சுட்டுருவாங்களா? கொலை பண்ணிடுவாங்களாடி? நான் பார்த்துக்குறேன் வா. சீனியர் ஒயன் வா. ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருமே கூப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஒயன் பழம் என்னடி பண்ணுற? அழாத ஒயன் அழாதா. பார்த்துக்குறேன். இல்லை சார் ப்ளீஸ் சார். என்ன சார்? போடின்னு உன் மாமா வேலை முடிஞ்சதில்ல, கிளம்பு. சிறப்பா பர்த்டே ஃபங்க்ஷன் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு செலப்ரேஷன் அடி. பர்த்டே உனக்கு தானே? சார் ப்ளீஸ் சார், அந்த பொண்ணு பாவம் சார், விட்டுருங்க சார். அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறா. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரியும். புரிஞ்சிச்சடி, இப்போ புரியுது. ஏன்
அவளை இப்போ அவன் கூட சேர்த்து வச்சிட்டா அவன் கூட அதானாடி அதானே சார் இல்லை ஐய் ஐயோ என்ன அப்படின்னு சொல்லி தயங்க வந்து தியா கிட்ட ரொம்ப அப்படியே ஹாஷாக பேசிகிட்டே இருக்காரு. இங்கே நீங்கள் இல்லை சீனியர் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடி அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அப்பாவுக்கு தெரிஞ்சா தெரியட்டும். நான் தான் சொல்கிறேனே எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன். உனக்கு என்னடி பயம்? வா இப்போ போகலாம். உன் வீட்டுக்கு உன் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்டி. நைட்டு நடந்தது சேர்த்து பேசுகிறேன். ஐயோ சீனியர் வேணாம் சீனியர், என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சிங்கம்மா. என்னடி சிங்கம்? என்ன சிங்கம்னு கேட்குறேன். பார்வையன் நீ டென்ஷன் பண்ணாத வந்துரு. இல்லை நான் வரல பாடி. சீனியர் ஏன் சீனியர் ஆகுன்னு கை கம்மிங்க. இல்லை பா இல்லை கை பாருங்க, கிளாஸ் வேறு குத்தி இருக்கு. குத்தினா போது நீ வா வீட்டுக்கு போகலாம். இங்கே நிற்காத, குடிச்சிட்ருக்கோம் வேண்டாம் வா. அப்படின்னாலும் தியா பார்த்து படி வா. இல்லை வான்னு சொன்ன ஒய்யன், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு தடவை சொன்னால் புரியாதடி உனக்கு. ஏன் கத்துறீங்க? ஒயின் போகாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அப்படியே என்ன பண்ணியிருப்பாரு, தயங்க வந்து பின்னாடியே வருவார். என்னையும் ஆல்ரெடி ட்ரிங்க் பண்ணியிருக்காரா, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே சீனியர் பின்னாடி ஒழிஞ்சிருப்பீங்க. சீனியர் இரு நான் பார்த்துக்கிறேன். என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? ஏய் நீ யார் அம்மா இல்லை, அவள் என்னோட பொண்டா. ஏய் பல்ல பெற்றுண்டா, அவள் என் பொண்டாட்டி, ஆல்ரெடி என் பொண்டாட்டி, புரியுதா? திரும்ப வந்தனும் ப்ரொஃபஸர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கையை பிடிச்சி எழுதிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிருப்பார். ஏய் அப்படின்னு சொல்லி தயாங்க வந்து பின்னாடியே வந்திருப்பார். தியா வந்து சார் விட்டுருங்க சார், பரவாயில்ல சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தியா அப்படியே பிடிச்சிருப்பாளா. என்னடி என்ன என்னன்னு கேட்குறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி, உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும். சார் ஏன் சார்? இதோ பாருங்கள் சார், இது நான் ஒர்க் பண்ணுற ஏரியா. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சார். என்ன சார் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார். நான் கேப் ஏதாவது புக் பண்ணுறேன். யாரடி நீயா? கையெடு. எட்டு கையா என்ன உனக்கு எதாவது இருக்குதா? என்ன அதனால தான் அவன் கூட சேர்த்து வச்சுட்டு நான் உன் கூட வரணும்னு நினைக்கிறேடி. என்ன சார் பேசுகிறீங்க? அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. ரீசெண்ட் டேஸில் நான் உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணினா? இல்லை விலகிட்டேன் சார், புரிஞ்சுக்கோங்க. இல்லையே என் பக்கத்தில் எனக்கு உட்காந்துட்டு நீ சாப்பிட்ட கையால் பிச்சு எனக்கு போடுற. சார் நான் தான் உங்ககிட்ட இல்லை உன் மனசில். ஐயோ சார் இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியல. ப்ளீஸ் சார் வாங்க, உங்கள் காலில் நான் கூப்பிட்டு போய் விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா என்ன பண்ணுவா, தேங்காய் வந்து அப்படியே கை தாங்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவா. கையெடு, உன் கையை ஆமால காவலம். சாரி சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே விலகிருப்பா. அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனையான அப்போவே வந்து மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தியா என்ன நடக்குதுங்க? சார் சாரி சார் இல்லை இப்போ ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது தப்பாக போச்சு. சரி இல்லை ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓவர் டைம் பார்க்குறீங்க, மார்னிங் 9 o'clock வரைக்கும், புரியுதா? சரி இல்லை சொன்னதை செய்யுங்க தியா, போங்க. தேவையில்லாமல் உங்களுக்குலாம் வந்து பர்மிஷன் கொடுத்தது தப்பாக போச்சு. அது இல்லாமல் டேபிள் மனசுனா என்னென்னு கூட தெரியாதவங்களாம் கூட்டாந்து வச்சுட்டு யார் உன் ஹோட்டலே வாங்குற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிங்க அப்படியே தயாங்க வந்து கத்திட்டுருப்பாரு. போயோ குடிச்சிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் மேனேஜருக்கும் தயாங்கும் அப்படியே சண்டையாக இருக்கும். அவர் குடிச்சிட்ருக்கால என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே கொஞ்சம் அப்படியே அந்த டங்கு ஸ்லிப் ஆகி வந்து நிறைய ரோல் ஆகும் இல்லையா, பேசுகிறது அப்படியே மாற்றி பேசுகிறது, கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாது இல்லையா. அவர் ஸ்ட்ரெட்டியாக இருக்கார், பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி மாற்றி பேசுகிறது, கோவம் வருது, டென்ஷன் ஆகிறது அப்படின்ற மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்கும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் சீனியர் ப்ளீஸ் எங்கே போகிறீங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு மீன்ஸ் உன் வீட்டுக்கு இல்லை ப்ளீஸ் அவங்க கெஞ்சி கேட்குறேன், என் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு வரியா? அப்புறம் இப்போ என்ன தாண்டி பண்ணோம்? கூப்பிட்டு போய் ஹோட்டலில் வேணும் அதானே சொன்னோம். நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி விட்டு தலையாட்டோண்டி, அதை மட்டும்தான் நான் கரெக்டாக பண்ணணும்னு நீ நினைக்கிறேன். கடவுளே முடியலடா, ஏன்டா உன்னை லவ் பண்ணணும் அப்படி நினைக்க வச்சிடாத அவன். புரிஞ்சுக்கோ சொல்லு வா. இல்லை ஏண்டி நீ தான் பயந்து நடுங்குறனா, உன் கூட சேர்ந்து நானும் நடுங்கணுமா? என்னென்ன தொட நடிக்க பையன் நினச்சிட்ருக்கேடி. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன உன் வீட்டில் சொன்னா உன் வீட்டில் சொல்கிறதா கேட்பியா?
என்னை வேண்டான்னு சொன்னாங்கன்னா வேண்டான்னு விட்டுருவாடி. சொல்லு, இப்போ கேட்குறேன். ஸ்ட்ராங்காக நீ என் பக்கம் நிற்பியா நிற்க மாட்டியா? அதுக்கு மட்டும் பதில் சொல்டி. என்ன பேசுகிறீங்க? ஏய், அதெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஓரமாக நிறுத்திட்டு ஜிம் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. சீனியர் சீனியர், எனக்கு புரியல, எதுக்கு தான் நீ பயப்படுவேன்? ஆ, ஏதாவது ஒரு நேரமாவது என் பக்கத்தில் நின்றுக்கடி நீ. இல்லவே இல்லை. எவனோ ஒருத்தன் கைப்பிடிச்சி இழுத்துட்டு போனால் அவன் பின்னாடி போவேன். யாராவது என்ன சொன்னாலும் அதை கேட்பேன். ஆனால் என்ன மட்டும் நீனு சீனியர் 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 எத்தனை நாளைக்குடி? ஆ, எத்தனை நாளைக்குன்னு கேட்குறேன். உன் கழுத்தில் ஒரு தாலி கயிறை கட்டணும், உன் கூட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிறது தப்பாடி? தப்பா? சொல்லுடி. என்ன 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 பண்ணுறீங்க சீனியர் சீனியர் சீனியர்? இப்படிலாம் கை ஏன்னே? ஆமாடி, ஏற்கனவே குத்தன கை தானே. வலிச்ச கை தானே. எவ்வளோ வலிச்சாலும் இப்போலாம் மறுத்து போச்சு. நீ சொல்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு வலிக்குது. ஒரு தடையும் டிஃப்ரெண்ட்டாக நீ கொடுக்குற பார் வலி. எப்படி சான்ஸே இல்லை. என்ன, நீ மெடிசனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாமே. எதுக்கிட்டே தேவையில்லாமல் இன்ஜினியரிங் நுழைஞ்சு? சீனியர் சொல்லு. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன், கேட்டு தொலைகிறேன். ஓ, இப்போ கேட்டு தொலைகிறேன். எதுக்கிட்டே தொலைகிறேன்? போ, கூப்பிட்டு போய் ஹோட்டலே விடுறேன். அவன் ஏதாவது. சீனியர், கொல்லாதீங்க, போங்க. ஏதோ கோவத்தில் வார்த்தை வருது, நீங்கள் விடுறது இல்லையா? அந்த மாதிரி கோவத்தில் வருது. வாங்க வீட்டுக்கே போகலாம். யார் வீட்டுக்கு? உன் வீட்டுக்கா என் வீட்டுக்கா? தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் வீடும் சரி எங்கள் வீடும் சரி, ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி என்கிட்ட கோபமாக பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, அழுகையாக வருது. எதுக்கு எப்போ பாரு இதே மாதிரி திட்டிகிட்டே இருக்கீங்க? பொண்டாட்டி பாரு ஒயின் ஜிம்முக்கி போங்க. எப்போ பாரு. அழாதடி, அழாதா. இல்லை. ஐயோ கட்டவளே எவ்வளோ அப்படின்னு சொல்லிங்க. ஜிம்மில் என்ன பண்ணிப்பாரு, அப்படியே உங்களுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு, இல்லை வேண்டாம். என்ன வேணாம்? இல்லை, என்ன வேண்டான்னு கேட்டேன். எதுவும் வேண்டாம், நீங்கள் எப்போ தெரியுதுல்ல. ஆமாடு. அழுகு தானா? எப்படி தானா வருதுன்னு பார்க்கலாமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருப்பீங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தாயங்க என்ன பண்ணியிருப்பார்? என்னடி உங்கள் ஆள்லாம் வச்சு அப்படியே மிரட்டுறியா? என்னடி? ஐயோ சார், இல்லை, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன கேப் புக் பண்ணட்டுமா, இல்லை உங்கள் காரில் நீங்கள் போயிடுவீங்களா? சொல்லுங்கள் சார், நீங்கள் ஸ்டடியாகவே இல்லை. யாரு? நானா? நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே தாயங்க அப்படியே பிளாப்ல அப்படி பேசிகிட்டே இருக்காரு. உங்களை தான் வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டே இருக்காரு. என்னடி, அவளை வந்து அவன் கூட சேர்த்து வச்சுட்டு நீ என் கூட இருக்கலாம் தானே பார்க்குற, அதானே ட்ரை பண்ணுற. நான் வேணும்னு தாண்டி பண்ணிகிட்ருக்க, தெரியுதுடி, நல்லாவே தெரியுது. நீ என்னை ஜலஸ் பண்ணுற மாதிரி பண்ணி நான் உன்கிட்ட விழணும் அப்படின்னு சொல்லி நீ அதாண்டி ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷாக அப்படி தான் பேசிகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, லவ் பண்ண மனுஷன். பட் இப்போது நம்ம விலைக்கு போகணும் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்மளை விடுறாரு, எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தியா ரொம்ப அழறா. உள்ளுக்குள்ளால் இல்லைன்னா காமிச்சிக்கல. அங்கே ஒர்க்கராக வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு இது பண்ணாச்சுன்னா ஓகே, இந்த பொண்ணுக்கும் ஏதோ இது இருக்குது போல், இருக்குது லிங்க் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளில அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதம் சேலரியில் தான் வந்து பில்லே வந்து பே பண்ணணும், வேறு பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. சார் வாங்க சார். ஹேமா வாங்க, சொல்லுமா. இவருக்கு ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணிடுங்க. பே ஐயோ நான் பே பண்ணிடுறேன் வந்து பே பண்ணிடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்க தான் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க, தியா புக் பண்ணியிருப்பா. அந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கோங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ அப்படி தான் வந்து ரூம் புக் பண்ணிவிட்டு தயங்க வந்து கை தாங்களா அப்படியே கூப்பிட்டு போவீங்களா? கையாடுறி ரெடி என்ன வேணும் உனக்கு நான் ஐயோ சார் ப்ளீஸ், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கர் அவங்களா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு தேவையில்லாமல் வார்த்தையை விடுறீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை ஹர்ட் பண்ணாதீங்க, என்னால் முடியல. ப்ளீஸ், உங்களை லவ் பண்ணலாம் உண்மை தான், இப்போ கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாது, ஏதாவது பேசிகிட்டே இருக்காதீங்க சார்.
என்னடி நடிக்கிறியா? ம் சரிடி, ரூம் மட்டும் புக் பண்ணு. அந்த காசு நான் மூஞ்சால தூக்கி எறிகிறேன், புரியுதா? சார். ம் போ. கூப்பிட்டு போகிற அதானே? நைட்டு ஏதாவது என்கிட்ட. சார், ஏன் சார் எப்படி? ஏன் சார் இந்த மாதிரிலாம் தப்பாலாம் சொல்லாதீங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. சிரித்து சிரித்து பேசுகிற பொண்ணு எல்லாம். புரிஞ்சுக்கோங்க சார். என்னெல்லாம் அந்த மாதிரி பொண்ணால் நினச்சி கூட பார்க்க முடியலை. இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்க எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நான் ஒன்றும் இல்லாத மிடில் கிளாஸ் பொண்ணு தான் சார். அதுக்காக மான மரியாதைலாம் விற்றுட்டு அப்படி வளர்கிற பொண்ணு கிடையாது, அப்படி இருக்கிற பொண்ணு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதாவது தியா வந்து தயங்க அப்படியே பிடிச்சி தான் கூப்பிட்டு போகிறா. சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தயங்க பண்ணுறாரு. அந்த அந்த சின்ன ஸ்மிக்லேயே வந்து தியாவுக்கு அப்படியே மனசே உடையிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் எங்கே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்களே? என்ன என்ன ஒரு மாதிரி. ஏன் உனக்கு தெரியலையா ஏன் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு? இல்லை வேண்டாம், எனக்கு நைட்டே ஒரு மாதிரி பயமா. ஏண்டி, நைட்டு நடந்தது வேற, இப்போ நடக்கிறது போகிறது வேற. போ. ம் ஆமாம், உன்னோட பழைய சீனியரு. இல்லை இல்லை வேண்டாம் சீனியர். என்னடி வேண்டாம்? அழும்போது கூட அழகாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? இல்லை எனக்கு பயமாக இருக்குது. என் வீட்டில் சொன்னேன், வீட்டில் சொன்னேன். யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? இல்லை யாராவது இன்னைக்கு. ஷோ கடவுளே, இவ்வளோ வச்சுக்கிட்டு தியா சொல்கிற மாதிரி நீ ஒரு பழம்டி, பழம். ஓ அப்போ உங்களுக்கு நான். ஐயோ கடவுளே, ஒன்றும் சொல்லடி, ஒன்றும் சொல்ல. என்னடி? என்ன? இல்லை இல்லை. ஐயோ எதுக்கடியோ அழறா? பாரு பாரு ஜிம்கி, பாரு பொண்ணாட்டி, பாரு. இது இல்லை இல்லை. ஷோ பாரு பாரு பாரு. சொல்லுங்க. என் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லு. நைட்டு நடந்ததுக்கு பயப்படியா? அப்புறம் பயப்படாம ஐயோ ஐயோ ஏய் அழாதடி, திரும்பி ஐயோ அழாதடி. ஓகே கைஸ், இந்த பாட்டு அப்படியே இங்கே கட் ஆகட்டும். அப்படியே ஃபைனல் பாட்டு வந்து நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். நாளையோட இனிதே சுபம்னு சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா இது அப்படியே மண்டுக்குள்ளால் ஓடிட்டே இருக்கான் நம்ம ஜெமினும் தயாங்கும். கூடவே தியாவும் தான் ஓடுறா. நீங்களும் தான் ஓடுறீங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே கமிட்மெண்ட் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேடா கைஸ், சீக்கிரம் நெக்ஸ்ட் பார்ட்டோட நான் வரேன், ஃபைனல் பார்ட். நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா என்னென்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம தியா ஸ்டோரி லைன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்டா. சூப்பர் அப்படின்றது ஓகே தான், எனக்கு ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் இந்த சீரியஸ்க்கு கீழே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 1 ஷாட் போடுங்க, இந்த மாதிரி ஒரு 2 ஷாட் போடுங்க, இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது ஓகே தான். பட் ஆனால் இதுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்டா. அது என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிறைய ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் நான் கேட்குறேன்ல. இதை ஒரு ரெக்வஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சீரியஸ் என்னோடய சேனலில் மற்ற சேனலுக்கு போனாலுமே கூட எந்த வீடியோவுக்கு நீங்கள் போகிறீங்களோ அதுக்கான ப்ளஸ்ஸு மைனஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெக்வஸ்ட்டை சொல்லுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்கன்றப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு பூஸ்டராக நீங்கள் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகேடா கைஸ், பாய். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தொண்டை கீச்சு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. என்னால் முன்ன மாதிரிலாம் பேச முடியல. கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், ஆஃபீஸ் போகிறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு நிறைய கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் 1 ஹவருக்கு மேலே, அதாவது 1.5 ஹவருக்கு மேலே வந்து 1 ஷாட் போட முடியாதனால, அதே மாதிரி இந்த மாதிரி சீரியஸ்க்கு எஃப்எஃப்க்கு போகிறேன்னா 1 ஹவருக்கு மேலே போட முடியாதா. ஏன்னா அதுக்குள்ளால அவ்வளவும் அடக்க வேண்டியது இருக்குது, எடிட் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ என் சைட்லேருந்து புரிஞ்சுக்கோங்க. டியூரேஷன் கம்மியாக போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி எஃப்எஃப்னாலே 40 மினிட்ஸ் தான் போடுவோம், உங்களுக்கே தெரியும். நேற்றே வந்து 1 ஹவருக்கு மேலே தான் போட்டேன்.
சரி முடிச்சிடலான்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் டைம் டியூரேஷன் ஸ்பெண்ட் பண்ணி தான் போடுறேன். புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் என்ன ஆச்சுன்னா ஷெட்யூலில் இருக்குடா. செகண்ட் ஷாட் நான் இன்னும் வாய்ஸ் ஓவர் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதை நான் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஓகேடா பாய்.